பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாயிருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். ஆமேன். இதற்கு முந்தின வசனம் நாம் நேற்றைய தினத்தை கூட தியானித்தோம். நாங்கள் மாமிசத்தின் நடக்கலாயிருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களோட போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். சற்று நேரம் தியானிப்போம். ஆமேன். சிந்தனையை சிறைப்படுத்துகிற காரியம் பாருங்க. இந்த வசனத்திலே பவுல் 2 முக்கியமான காரியங்களை சொல்றார். இந்த வசனம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 2 முக்கியமான காரியங்கள் என்ன? ஒன்று என்ன? தவறான சிந்தனைகளை அகற்ற வேண்டும். ஆமேன். 2வது, ஒவ்வொரு சிந்தனையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும். ஆமேன். தவறான சிந்தனை அகற்ற வேண்டும். 2வது, ஒவ்வொரு சிந்தனையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாம் அதன்படி கீழ்ப்படிய செய்ய வேண்டும். இங்கே யுத்தம் என்பது மனிதரோடு சண்டையிடுவது அல்ல. தேவனுடைய சத்தியத்துக்கு எதிராக வரும் தவறான எண்ணங்கள், பெருமை, சந்தேகம், பொய்யான நம்பிக்கைகள் ஆகியவற்றை எதிர்ப்பது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு காவலாளையும் ஒரு நகர வாயிலும் உள்ள காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு நகரத்திற்கு ஒரு பெரிய வாசல் இருந்துச்சு. அந்த வாசலில் ஒரு காவலாளி நின்று கொண்டிருந்தான். ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து, என்னை உள்ளே விடு, நான் உனக்கு நண்பன் என்றான். காவலாளி கேட்டான், உன்னிடம் அரசனுடைய அனுமதி இருக்கிறதா என்று அவன் கேட்கிறான். அதற்கு அந்த மனிதன் சொல்கிறான், இல்லை என்றான். அப்படியானால் உன்னை உள்ளே விட முடியாது என்று காவலாளி கூறினான். சில நேரம் கழித்து மற்றொருவன் வந்து, நான் ஒரு சிறிய எண்ணம் மட்டும்தான், என்னை உள்ளே விட்டால் ஒன்றும் ஆகாது என்றான். காவலாளி சிரித்து, சிறிய எண்ணம் அப்படின்னு சொன்னான். அந்த சிறிய எண்ணமாக வந்தாலும் அரசனுக்கு எதிரானது என்றால் உள்ளே விடமாட்டேன் என்றான். அதுபோலதான் நம் மனமும். ஒரு தவறான எண்ணம் மனிதருக்குள் வருவது மட்டும் நம்முடைய தோல்வி அல்ல. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு வளர்த்து அதன்படி வாழ தொடங்கும்போது அது நம்மை வழிநடத்த தொடங்கி விடுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆதாம் ஏவாளை பார்த்தோம் என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை பார்க்கும்போது, பாம்பு அந்த சர்ப்பமானது அந்த ஏவாளோட மனதில் தேவனுடைய வார்த்தையை பற்றிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அல்லேலூயா. தேவன் சொன்னதை விட வேறொரு எண்ணத்தை ஏற்றுக்கொண்ட போது அந்த எண்ணம் செயலாக மாறியது. எண்ணம் ஃபஸ்ட்டு, ஒரு எண்ணம் நமக்கு திங்கிங் வருது, அதோட நம்பிக்கை, இந்த 2 சேரும்போது செயல்பாடுகள் வருது. செயல்படுத்தினதுக்கப்புறம் அதனால் வருகிற விளைவு, இதுதான் அந்த ஆர்டராக நடக்கிற காரியம். ஒரு மனசில் ஒரு தாட் எண்ணம் வருது, அதில் ஒரு நம்பிக்கை வருது, இதன் மூலமாக ஒரு செயல் நடக்குது. அந்த செயலின் விளைவாக நடக்கிற விளைவு, அதன் முடிவு என்னங்கிறது தெரியுது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார். அப்புறம் எண்ணங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பாதபடி, மாமிசத்தின்படி நடக்காதபடி அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்துகிறோம். இன்னொரு வசனம் பார்த்தோம் என்றால் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய செயல்பாடுகளை மட்டும் மாற்ற விரும்பவில்லை, நம்முடைய சிந்தனையையும் அவர் மாற்ற விரும்புகிறார். ஆமேன். ஒரு எண்ணம் மனதில் வரும்போது 3 கேள்விகளை நாம் கேட்கலாம். இது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததா? முதல் கொஸ்டினாக. இரண்டாவது கொஸ்டின்,
இது என்னை கிறிஸ்துவிடம் நெருங்க செய்கிறதா அப்படின்னு 2வது கொஸ்டின் கேட்கலாம். 3வது கொஸ்டின், இதை நான் நம்ப வேண்டுமா அல்லது தேவனுடைய சத்தியத்தை நம்ப வேண்டுமா? இப்படி கொஸ்டினை நம்மளே கேட்கலாம். எக்ஸாம்பிளாக பார்த்தோம் என்றால், என்னால் முடியாது அப்படி சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்னால் முடியாது அப்படிங்கிறத நம்ம அந்த வசனத்தை அறிக்கிட்டு எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் முடியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை பார்க்கிறோம். 13ஆம் வசனம். அடுத்து, தேவன் என்னை விட்டுவிட்டார் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இன்னொன்று, நான் பயப்படுகிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணத்தை அடையாளம் கண்டு அதை கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு கீழ்ப்படியப்படுத்த வேண்டும். ஆமென். அதை தான் நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்னால் முடியாது, தேவன் என்னை விட்டுவிட்டார், நான் பயப்படுகிறேன் அப்படின்னா அவிசுவாச வார்த்தைகள். அதற்கு வசனத்திலே அதற்கு எதிர்மாறாக இருக்க வசனத்தை சொல்லி நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், மனதை யார் ஆளுகிறார்களோ வாழ்க்கையும் அவர்களே வழி நடத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். மனதை நாம் மாமிசத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டால் நம்முடைய வாழ்க்கை மாமிச பிரகாரம் தான் இருக்கும். ஆனால் மனதை ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்த்தோம் என்றால் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா, தவறான எண்ணத்தை பிடி, தேவனுடைய வார்த்தையால் சோதித்துப்பார், கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொள், அந்த சத்தியத்தின்படி நட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவப்பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் திட்டமாக பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளே நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். தவறான சிந்தைகளை அகற்ற வேண்டும். ஒவ்வொரு சிந்தனையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளைகளே, நாம் இந்த சிந்தையோடு முழு அர்ப்பணிப்போடு ஆண்டு நோக்கி பார்ப்போமா? நாம் ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை என் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே என் நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திரே, ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, அவிசுவாசமாக இருப்பவர்களுக்காக விட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஜெபத்திலே உபவாசத்திலே ஆண்டவரே தேவனை அறிவிலே வளர கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற கத்தாவே. நன்றி தகப்பனே. நீ அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுற. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, மீதியாக முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முக்கிய துதிங்க நமக்கு மேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ளங்க நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.